சும்மா சட்டுப்பட்டுன்னு 10 நிமிஷத்தில் சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், இது கூட ஒரு பச்சை மிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு இவங்க நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இவங்க நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 நாட்டுக்கோழி முட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா அடியில் நல்லா வெந்துடும். இப்படி ஒரு பெரட்டை, அப்படி ஒரு பெரட்டை, அவ்வளோதான். மேலே நல்லா பச்சை கலரில் இருக்க கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து சாம்பாருக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். சாம்பாரில் ஃபஸ்ட்டு சாதத்தை பிசைஞ்சிட்டு கூடவே கொஞ்சமாக வெள்ளைக்கரு, கூடவே கொஞ்சமாக மஞ்சக்கரு, அது கூட கொஞ்சம் மசாலா வச்சு சும்மா சூடாக சாப்பிட்டோன்னா ஆஹா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இதுதான் ஃபைனல் டச். கடாயில் இருக்கிற மிச்ச தொக்கு கூட ஒயிட் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அடடா.